அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நவக்கிரக தமிழ் எண்கிற ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். இதுதான் அந்த எண்கிணிதம். இதுக்கு தமிழ் எண்கிணிதம், நவக்கிரக தமிழ் எண்கிணிதம், தமிழில் எண்கிற ஜோதிடம். இதுக்கு 4-5 பெயர்கள் உண்டு. இது நான் உருவாக்கப்பட்ட எண்கிணிதம். 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இன்று நம்ம கடன் வாங்குற ஒருத்தர்கிட்ட அவர் வட்டி போட்டு வசூலிக்கிறாரு. அது எப்படி என்பது இந்த பதிவில் இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லுகிறேன். அதாவது அசல் 5, வட்டி 4, வசூல் 9. அப்போ அசலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கும் உண்டான எண்கிணிதம் 1, 3, 1. இதெல்லாம் கூட்டினாக்கா 5. அசல் 5. அந்த அசல் 5க்கு வட்டி. அப்போ வட்டிக்கு 3 எழுத்து. வட்டிக்கு எண்கிணிதம் 5, 2, 6. இதெல்லாம் கூட்டினாக்கா 13. இதோடைய விதிங்கிறது 4. அவருங்க அசல் 5, வட்டி 4. அவர் எவ்வளோ வசூல் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த எண்கிணி பிரகாரம் சொல்லி கொண்டு வருகின்றேன். வசூலுக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்கிணிதம் 5, 3, 1. இதெல்லாம் கூட்டினாக்கா 9. அப்போது அவர் அசல் 5 ரூபாய் வட்டி போட்டு அவர் வசூலிக்கின்றார். அப்போ வசூலிக்கிறது எவ்வளோ? 9 ரூபாய். அப்போ அசல் 5, அசலுடைய விதி 5, வட்டியோட விதி என்கிறது 4. அப்போ அவர் வசூலிப்பது 9 ரூபாய். இதிலே தெரிஞ்சுக்கணும் மனிதன் செய்யக்கூடிய வேலைகள். வட்டி கொடுத்து, வட்டிக்கு பணத்தை கொடுத்து எப்படி வசூல் பண்ணுறாங்கிறது இந்த எண்கிணிதமே சொல்லப்பட்டு வருகிறது. மனிதன் எதை எப்படி செயல்படுத்தி வருகிறார்களோ அதையெல்லாம் இந்த எண்கிணித பிரகாரம் நான் உறுதி செய்து சொல்கிறேன். அதான் வசூல் 9, அசல் 5, வட்டி 4. அப்போ அவர் கொடுக்கப்பட்டது அசல் 5 ரூபாய். அந்த 5 ரூபாய்க்கு வட்டி போடுறாரு 4. அப்போ வசூலிக்கிறது 9. அதிலே பாருங்கள், அசல் 5, வட்டி 4, 9. அந்த வசூலும் 9 ரூபாய் வருகிறது. சரி, அதனால் இப்போ அந்த அசல் வட்டி வசூலிக்கிறத பற்றி சொன்னேன். நம்பிக்கை 8, 7, 1, 7, 5. இதெல்லாம் கூட்டினா 28. அது விதி என்கிறது 1. நாணயம் விதி என்கிறது 3. கைராசி விதி என்கிறது 9. தும்பிக்கை விதி என்கிறது 2. முகராசிங்கிறது 9. கடன் கொடுத்தாலும் அடைக்கணும், அதுக்கும் ஒரு முகராசி இருக்குது. அதாவது முகராசி 9. கடன், பொதுவாக கடன் என்பது விதி எண் 3. இப்போ அந்த எண்கிணி பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன், சொல்லி முடித்திருக்கிறேன். ஆனால் இப்போ தற்காலிக ஒரு திருக்குறளில் ஒரு குறளை பற்றி பேசுவோம். சொல்கிறேங்க. அதிகாரம் 37 அவா அறுத்தல். அப்போது அவா அறுத்தல்ங்கிறது, அவா என்பது பொதுவாக ஒரு தீய சக்தியில் உண்டாக்குறது, பிரிவி துன்பத்தை உண்டாக்கக்கூடியது தான் அவா என்பது. இந்த அவா என்பது, அவாவுக்கு அது ஒரு மாயை, பேராசை குணம் கொண்டது. அது ஒரு கொடிய கிரகங்கள். அவா என்பது கொடிய கிரகம். அவா அறுத்தல் 10 திருக்குறள் இருக்குது. அதிகாரம் 37. பொதுவாக அந்த அவா என்பது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கான எல்லாமே அந்த துரோகத்தை பற்றியும் கொடிய ஒரு கிரகத்தை பற்றியும் தான், பேராசைகளை பற்றி தான் அதில் 10 குறளும் இருக்கிறது. ஆனால் திருக்குறள் அதிகாரம் 37 அவா அறுத்தல் அறம் என்பது அவாவுக்கு அஞ்சு நிற்கக்கூடியது. ஆக இந்த திருக்குறள் 1330 குறளில் நம்ம என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுவரை எதையுமே தெரிஞ்சிக்கல. முக்கியமானது மக்களுக்கு சொல்ல வேண்டாம். அதெல்லாம் இதுவரை சொல்ல கிடையாது. அவா என்பது கொடிய கிரகம். அது ஒரு பேராசை குணமுடையது. அது கொடிய கிரகம்.
அந்த கொடி கிரகமானது அறத்துக்கு அறத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடியது அறம். அப்போ அறம் என்பது அவாவுக்கு அஞ்சு நிற்கக்கூடியது, எலியும் பூனையுமா. அப்போ எலியும் பூனைங்கிறது எது? அவாவுங்கிறது பூனை, எலிங்கிறது அறம். அப்போது அவாவுக்கு அஞ்சு தான் அறம் நிற்கும், அறம் இருக்குது. ஆனால் அதுக்காக வேண்டிய அறம் தோற்றதில்லை. என்றைக்கு அவா என்ற இதை நாம் வெறுக்கிறோமோ அறுக்கிறோமோ அன்று அவனுக்கு இன்ப நிலை வாழ்க்கையில் உண்டாக்குறது. ஆனால் பிறவி துன்பத்தை உண்டாக்குறது அந்த அவாதான். மனிதனுக்கு ஆசைகளை பேராசைகளை ஏற்படுத்தக்கூடியதும் அந்த அவாதான். கொடிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறதுலாம் அந்த அவாதான். செய்வினை கோளாறுகளை ஏற்படுத்துறதும் அந்த அவாதான். ஆனால் பற்றற்றவர் எல்லாமே அந்த அவாவில் தான் இருக்காங்க. பேராசை குணமுடைய அந்த அவாவில் தான் இருக்காங்க. அந்த அவாவை நாம் அறுத்து விட்டால் பிறவி துன்பத்திலிருந்து விலகி விடலாம். அவா ஆசை உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த ஜென்மத்திலே நம்ம எல்லாமே செஞ்சலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவாவை அறுத்து விட்டால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கு. ஆகையால் ஒருபோதும் நிரம்பாத உண்மை உடைய அவாவை ஒழித்து அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கு இன்ப வாழ்க்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவா அறுத்தலில் சொல்லப்படுகிறது. அவா இல்லாதவருக்கு துன்பம், அவா இல்லாதவர்களுக்கெல்லாம் துன்பம் இல்லை. அது அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் 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 ஒழியாமல் வரும். அவா இருந்தால் மேலே 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 துன்பம் தான் ஏற்படும். அவாவிற்கு அஞ்சு நிற்பது அறம். ஆனாலும் தூய நிலை என்று கூறப்படுது அவா இல்லாத இருத்திலே ஆகும். தூய உண்மையான நல்ல ஒரு நன்மையான ஒரு குணம் இருந்தால் அவர்களுக்கு அறம் தான் துணையாக இருக்கும். ஆனாலும் அவா என்ற ஒரு நிலைமையேற்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை. வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்றுமில்லை. அப்போ அவா இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறது கஷ்டம்தான். ஆனால் அவாங்கிறது அது ஒரு மாயை, அது ஒரு கொடிய கிரகங்கள், பேராசை குணம், பிறவி துன்பம். அவா என்பது அது ஒரு வித்து, அது ஒரு விதை என்று சொல்லக்கூடியது. அவாவை அறுத்தால், அவாவை ஒழித்து கட்டினால் வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் முன்னுக்கு வரலாம். அவா என்பது பிறவி துன்பத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தும், நோய் நொடிகளை ஏற்படுத்தும், பாதத்தை ஏற்படுத்தும், பித்தத்தை ஏற்படுத்தும். அதனால் அவா இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வரலாம். எல்லாருக்கும் சமநிலை ஏற்படுத்தும். அவங்க அறந்தான் நமக்கு சமநிலை ஏற்படுத்தும். அவா ஒன்று இருந்தால் எல்லாத்தையும் சீரழித்து விடும், நாட்டை சீரழித்து விடும். அவா என்று சொல்லால் தான் நிலநடுக்கு ஏற்படுகிறது, வாழ்க்கையில் மனிதனுக்கு பேராசை ஏற்படுத்துகிறது, போராட்டம் நடக்கிறது, நாட்டுக்கு நாட்டு, தேசத்துக்கு தேசம். அவாவனால் தான், அவா என்ற சொல்லால் தான் அழிகிறது. ஆனால் அவா என்ற சொல்லை அடியோடு வேறு எடுத்து விட்டால் அறம் என்று சொல் உண்மையாகவே உலகத்திற்கு வழிகாட்டும். அதான் வள்ளுவர் சொல்கிறார், அவா என்ப எல்லா உயிர்க்கும் ஞான்றும் கவா பிறப்பின்னு வித்து. அப்போ பிறவி துன்பத்தை ஏற்படுத்துவது அவாதான். அப்போ எலியும் புனையமாக இந்த அவாவும் அறம் என்ற ரெண்டு சொல்லும் இருக்கிறது. அது பசும் புலியுமாக வைத்துக் கொள்ளலாம். அவா ஒரு யோனி, அறம் ஒரு யோனியாக இருக்கிறது. பசு புலியுமாக வைத்துக் கொள்ளலாம், கீரியும் பாவமாக வைத்துக் கொள்ளலாம், ஆடு குரங்குமாக வைத்துக் கொள்ளலாம், நாயும் குரங்குமாக வைத்துக் கொள்ளலாம். இப்பெல்லாம் இந்த அவா அறுத்தல் அதிகாரம் 37, இது நான் சொல்லக்கூடிய புத்தகத்தின் மூலமாக 37வது அதிகாரம். ஆனாலும் இது இந்த அவாவை ஒழித்தால் மனிதன் எல்லா உலகிலும் சென்று வாழலாம். அவாங்கிறது ஒரு துரோகமானது, அவாங்கிறது ஒரு தீய சக்தி, அவாங்கிறது ஒரு தீய செயல். அவாவை ஒழித்தால் நல்ல நிலைக்கு மேல் வரலாம். அவா என்பது கூட உலகத்தில் அது ஒரு அவாதான். அறம் என்பது ஒரு சனாதனத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அறம்தான் உலகில் சமதர்மத்தை ஏற்படுத்துகிறது. அவா என்று சொல்லால் தான். ஆனால் அதுக்கு அவா என்ற ஒரு சொல்
எதிர்த்து நிற்கிறது. ஆனால் அவா என்று சொல்கிறது வேறு மனிதனை சீர்குலைக்கின்றது. அதனால் அவா என்ற சொல் இருந்தாலே நாட்டில் முன்னுக்கு வர முடியாது. ஆனால் அறம் என்ற சொல் எல்லா ஜாதி மதம் பேதங்களையும் நல்ல சமநிலையை உண்டாக்கி வரும். இதுதான் அவா அறம். அறம் அவா என்பது ஒரு யோனி போல, பகை யோனி போல இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சனாதனமும் இந்த அறம் அவா மூலமாகவே இது சொல்லலாம். ஆனால் நவக்கிரக தமிழின் ஜோதிடம், அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.